ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏ 300 ஆடிட் பிளானிங். எதுவாக இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஸோ ஆடிட் பிளானிங்கும் அப்படி தான். ஒரு ஆடிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு பிளான் இட், அக்கார்டிங்லி வி ஹாவ் டு எக்ஸிக்யூட் இட். இந்த 4 ஃபேக்டர் தான் ஆடிட் பிளானோட பிளானிங்கில் நம்ம பார்க்க போகிறது. ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொசீஜர், ப்ரோக்ராம், பிளான். இது எப்படின்னா, ஆடிட் ஸ்ட்ராட்டஜி will lead to audit procedure, and audit procedure will based on the இதோட நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டெண்ட்டை வச்சு தான் ஆடிட் பிளானோ ஆடிட் ப்ரோக்ராமோ நம்ம இட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர் ரிலேட்டட் ஃபேக்டர். இது 4மே தான் ஆடிட் பிளானிங்கில் இந்த ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்க போகிறது. இதில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் பார்ட்னர், அதுக்கப்புறம் டீம் லீடு, அது அவங்களுக்கு கீழே இருக்கிற மற்ற என்கேஜ்மெண்ட் மெம்பர்ஸ், அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம ஆடிட்ரு, அவங்களுக்கு கீழே இருக்கிற சீனியர் ஆடிட்டர் அண்ட் ஜூனியர் ஆடிட்டர்ஸ். ப்ராக்டிக்கல் சினாரியோவில் பார்த்தா இவங்களாம் தான் இந்த ஆடிட் பிளானிங்கில் இருப்பாங்க. ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி என்ன ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ஆடிட் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 ஃபேக்டர் நம்ம பேசிக்காகவே பண்ணணும். இதை எஸ்ஏ 200, 210, 220 ஆல்ரெடி நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட். எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்டுனா ஒன்றும் இல்லை, எப்போவுமே இது திஸ் இஸ் த மேஜர் திங். லைக் ஒன்றும் இல்லை, இட்ஸ் இன்டிகிரிட்டி, objectivity, confidentiality, professional behavior, professional skepticism, and professional judgment. இதை பற்றி நம்ம எஸ்ஏ 200 நல்லா டீட்டெயில்டாகவே நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட். நம்ம ஒரு பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். அண்டு செகண்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆஸ் பர் எஸ்ஏ 210. டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எப்படின்னா, ஒரு பேசிக்காக ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டரை நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 ப்ரீ கண்டிஷன்ஸை யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. And performing the procedure in essay 220 regarding continuance of client relationship and the specific audit engagement. இந்த 3 preliminary activity we have to mandatorily follow அப்படின்னு சொல்லலாம். Ethical requirement, understand the terms of engagement, and we have to perform procedure regarding continuance of client relationship and specific audit engagement. இதெல்லாம் என்னெல்லாம் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும். ஸ்கோப் ஆஃப் ஆடிட், நமக்கு என்ன ஸ்கோப், நாம் அதில் போய் என்ன பண்ண போகிறோம். இப்போ இன்டர்னல் ஆடிட்னால் நீங்கள் பேசிக்காக இந்தந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன நம்மளுடைய ஸ்கோப் என்ன அந்த ஆடிட்டில் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் எவ்வளோ நமக்கு டைம் பீரியட் தராங்க. ஒரு 1 month, சில நேரத்தில் 10 days கூட இருக்கும், 15 days இருக்கும், 1 month இருக்கும். ஸோ வாட் இஸ் த டைமிங். அப்புறம் டேரக்டர்ஸ், நம்ம கூட கோஆர்டினேட் பண்ண போகிற அந்த இன்டர்னல் எம்ப்ளாயீஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி என்கேஜ்மெண்ட், என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ், ஃபைனலி வாட் வி ஆர் கோயிங் டு ரிப்போர்ட் தெம், யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், என்ன ரிப்போர்ட் பண்ணணும், அப்புறம் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தே ஆர் கோயிங் டு சால்வ் த இஷ்யூ ஆர் வி ஹாவ் டு வித்ட்ரா தட், அதை பற்றி பார்க்கணும். அதுக்கடுத்தது வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபார்முலேஷன். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் நீ ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஆப்டைன் த நாலேஜ் ஆஃப் தி பிஸ்னஸ். யூஸ்வலாக பிஸ்னஸோட நாலேஜை எப்படி ஆப்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா, பேசிக்காக நம்ம காமன் சென்ஸ் என்னென்னா, ஒரு ஆடிட் போகிறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு வியூ தேர் வெப்சைட், டேஷ்போர்டை நல்லா படிக்கணும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட யூசர் மேனுவல், அவங்களுடைய ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கி வி ஹாவ் டு ஆப்டைன் த நாலேஜ் ஆஃப் தி பிஸ்னஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியாத வரைக்கும் நம்மளால் அங்கே போய் எதுவும் ஆடிட் பண்ண முடியாது. அண்டு பெர்ஃபார்மிங் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னால் ஒன்றும் இல்லை, பேசிக்காக ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவோட கம்பேர் பண்ணுறது தான். லைக் இட் மே பி எ கிராஃப் ஆர் இட் மே பி எது வேணாலும் இருக்கலாம். லைக் இந்த மந்த்து
இந்த குவார்ட்டரில் அவங்க அச்சீவ் பண்ணது, போன மந்தோட குவார்ட்டரில் அவங்க அச்சீவ் பண்ணது, இல்லை பேசிக்கான விஷயம் லைக் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வியூ பண்ணுறது, எப்படி இவங்க வந்து டேட்டாவை வந்து ஈஸியாக கம்பேர் பண்ண முடியுது, இந்த டேட்டாவோட அந்த டேட்டாவை கம்பேர் பண்ண முடியுதா, அது பேர் தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றின நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது வந்து யூ ஹாவ் டு எவாலுவேட் தி இன்ஹரண்ட் ரிஸ்க். இன்ஹரண்ட் ரிஸ்க்னால் ஒன்றும் இல்லை, அவங்களுடைய இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குல்ல, இன்டர்னல் கண்ட்ரோலை வந்து நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணனா மட்டும்தான் உங்களால் இன்ஹரண்ட் ரிஸ்க் இருக்கா இல்லையா. இன்ஹரண்ட் ரிஸ்க்னால் இன்டர்னல் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா தேர் வில் பி அ இன்ஹரண்ட் ரிஸ்க், அது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படி இல்லை, இன்ஹரண்ட் ரிஸ்க் இல்லைன்னா கண்டிப்பாக இன்டர்னல் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும்ல, அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, அவங்களுக்கு வந்து மேலே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, கீழே இருக்கிற பர்சன்ஸும் சரி, எல்லாருமே வந்து அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் தி 4 things ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபார்முலேஷன் ஆஃப் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. இப்போது ஆடிட் பிளான் பண்ணிட்டீங்க, ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபார்முலேட் பண்ணியாச்சு. அப்போவும் வந்து ஏதோ வி ஹாவ் டு சேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆடிட் பிளானோ ஆடிட் ஸ்ட்ராட்டஜியோ உங்களுக்கு மாற்றணும்னு தோணுது அப்படின்னா அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தானே. ஆடிட் பிளானிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ அதை எப்போலாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நடந்தாலோ, இல்லைனா சேஞ்ச் இன் கண்டிஷன்ஸ், டக்குன்னு வந்துட்டு இல்லை எங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து இப்போ கொரோனா டைம்லலாம் வந்து யூ கான்ட் டைரக்ட்லி கோ தேர், அதனால் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க உங்களால் தான் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாதுல்ல, ஸோ ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணுங்கள், அதுமாரி ஏதாவது சேஞ்ச் இன் கண்டிஷன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை புதுசாக ஒரு ஆடிட் எவிடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, யூ ஹாவ் அ ஆடிட் எவிடன்ஸ் லைக் ஏதோ ஒரு பில்லுலேயோ ஏதோ ஒரு இதுவோ சஸ்பெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து யூ கேன் சேஞ்ச் யுவர் டெசிஷன். எப்போ வந்து இது பண்ணால் 3 விஷயம் தான்: அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், சேஞ்ச் இன் கண்டிஷன், நியூ ஆடிட் எவிடன்ஸ் ஆப்டென்ட். அது என்ன சேஞ்சு, அதுக்கான ரீசன் என்னங்கிறத நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். அடுத்தது ஆடிட் பிளானுக்கும் ஆடிட் ஸ்ட்ராட்டஜிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, ஆடிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது தே வில் ப்ரொவைட் த கைட்லைன் நோட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆடிட் பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாரி நீங்கள் அந்த பிஸ்னஸோட நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். முடிஞ்சால் அவங்களுடைய முன்னாடி இருந்த ப்ரொடியூசர் ஆடிட்டர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டோட போன வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட்கிட்டேயோ இல்லைனா வந்து தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் கிட்டேயோ வந்து பேசலாம். ஏபிடின்னு சொல்லுவாங்க, எபிலிட்டி டு டாக். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வர்றது தான் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான், அந்த கைட்லைனை வச்சு தான் யூ கேன் ஃபார்முலேட் தி ஆடிட் பிளான். ஸோ மோஸ்ட்லி ஆடிட் பிளானும் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியும் தே ஆர் லைக் இன்டர்ரிலேட்டட். ஆடிட் பிளான் வந்து அதோட நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷனுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸை யூ ஹாவ் டு கன்சிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் SA 210 வர மாதிரி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். என்னெல்லாம் வந்து நான் என்கேஜ்மெண்ட் லெட்டரில் சைன் பண்ணியிருக்கேன், நம்ம அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிவ்யூ, அவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதேமாரி இன்ஹரண்ட் ரிஸ்க்னால் ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோலே இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறது. அதேமாரி டிகிரி டு விச் டீம் ஷுட் கேரி அவுட் ஃபர்தர் அசஸ்மெண்ட் ஆஃப் கண்ட்ரோல் டு ரெடியூஸ் தி சப்ஸ்டான்டிவ் டெஸ்டிங். ஓகே, சப்ஸ்டான்டிவ் டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்டான்டிவ் டெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து SA 330 நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். சப்ஸ்டான்டிவ் டெஸ்ட்டுனா என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து டீப்பாக ஒரு லெஜர் எடுத்துக்கிட்டிங்க, இல்லைனா ஒரு ஜேவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ரூட் லெவல் வரைக்கும் போகிறது. ஜேவிலேருந்து ஆரம்பித்து அதோட ட்ரையல் பேலன்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிற வரைக்கும் போய் ரூட்டாக செக் பண்ணுறது ஒரு டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்னு சொல்லலாம்.
அவங்கள வந்து ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி செக் பண்ணுறது. ஸோ இதுதான் சப்ஸ்டாண்டிவ் டெஸ்ட். அடுத்தது ஆடிட் பிளானிங் வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். பிளானிங் யூஸ்வலாக ஆடிட் பிளானிங் லைக் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, போன ஆடிட் முடிஞ்சதுலேருந்து இந்த ஆடிட் முடிகிற வரைக்கும் நம்ம எப்போவுமே நம்ம ஐஸை ஷார்ப்பாக தான் வச்சுக்கணும். ஏன்னா வி டோன்ட் நோ எப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நம்ம ஃபர்தராக எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் நம்மளுடைய அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஸோ எப்போவுமே நம்ம ஆடிட் பிளானிங்கை இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். எப்போ வேணால் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்னெல்லாம் பிளானிங்கில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் டேட்டா நான் ஃபினான்ஷியல் டேட்டாவை கம்பேர் பண்ணுறது தான் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னு சொன்னோம் இல்லையா. அதை ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராக யூ ஹாவ் டு டூ. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் வரும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜருங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 4 ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அடுத்தது அதை யூ ஹாவ் டு அசஸ் அண்ட் யூ ஹாவ் டு ரிலேட். ஒரு பிரச்சனையை பார்த்துட்டா அது என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபர்தராக அதனால் வர கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை உன்னால் ரிலேட் பண்ண முடியுதா, எங்கே தப்பாக இருக்குது, வேர் இட் கோஸ் ராங் அப்படிங்கிறத ரிலேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அடுத்தது அதோட மல்டிபிள் மிஸ்டேக், ஒரு இதை தொடர்ந்து இன்னொரு இது வருதா, லைக்லிஹுட் ஆஃப் தி மிஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். அண்டு நமக்கு யூஸ்வலாக லீகல் அண்ட் ரெகுலேட்டரி இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிற கம்பெனிக்கோ இல்லைனா எல்ஐசிக்கோ எதுக்கோ போகிறோன்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம படித்து வச்சுருக்கணும். அப்புறம் மெட்டீரியாலிட்டிங்கிறது எஸ்ஏ 320 டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இதை ஒரு என்ன சொல்கிறது, மெட்டீரியாலிட்டிங்கிறது ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா there is a notable point, ரெட்லைன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ரெட்லைனை க்ராஸ் பண்ணக்கூடாது எந்த மிஸ்டேட்மெண்ட்டும். அந்த ரெட்லைன் அது க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இன்வால்வ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸு, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். நவ் எஸ்ஏ 315 பற்றி பார்க்கலாம். அதாவது ஆடிட் பிளானிங்னா என்னென்னு பார்த்தோம் இவ்வளோ நேரம். ஆடிட் பிளானிங்னா என்ன, ஆடிட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அதை எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது, அதோட பேசிக் ஃபேக்டர்ஸ் என்ன, அப்புறம் அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம், இது எல்லாமே பார்த்தோம். இப்போது எஸ்ஏ 315 ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். இதை படிக்கிறதுக்கே 10 நாள் ஆகும் போல். சரி, ஓகே. இதை நம்ம தனித்தனியாக பிரித்து தான் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நீங்கள் என்டிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக படிக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோலை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதோட ஸ்கோப் என்ன, எதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறீங்க பை அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்டு இட்ஸ் என்விரான்மெண்ட், அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல். இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வியூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த ஸ்டாண்டர்டும். இப்போது என்டிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எந்த இண்டஸ்ட்ரியாக பேஸ் பண்ணி இருக்குது, ஃபார்மிங்கா இல்லைனா லைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தேர், ரைட். அதில் இது எந்த இண்டஸ்ட்ரியை இருக்குது, அந்த சுகர் ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கிறோங்க. சுகர் ஃபேக்ட்ரினா சுகரு வருது தெரியுது, பட் சுகர் எப்படி வருதுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காவது இருக்கணும் அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் நேச்சர் ஆஃப் என்டிட்டி, அது எப்படி அந்த சுகர் மேனுஃபேக்சரிங்னால் நிறைய டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சுகர் கேன் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் வீட் வச்சு வீட்டோட இதை வச்சு பண்ணுவாங்க. ஸோ அது எதை வச்சு இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற நேச்சர் ஆஃப் என்டிட்டி என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். அப்புறம் அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்,
இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, ஒரு ரிஸ்க் வருதுன்னா அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க்கை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்தது மெஷர்மெண்ட் அண்ட் ரிவ்யூ ஆஃப் என்டிட்டிஸ் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகே, இன்டர்னல் கண்ட்ரோல்னு பார்த்தோம். இன்டர்னல் கண்ட்ரோல்னால் என்னென்னா பேசிக்காக மேனேஜ்மெண்ட்டும் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸையும் கண்ட்ரோல்ஸையும் வச்சுருக்காங்க அப்படின்னா அதான் இன்டர்னல் கண்ட்ரோல். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh தாண்டி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சீனியர் அக்கௌண்டண்ட்டோட பர்மிஷன் வேணும். அதுவே 2 lakh தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு மேனேஜரோட அப்ரூவல் இல்லாமல் அது நடக்கக்கூடாது. இதேமாரி ஒரு தே ஹாவ் தேர் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் பார்த்தோம். அது வந்து மேனேஜ்மெண்ட்டும் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் வந்து தே வில் டிசைன், இம்ப்ளிமெண்ட் அண்ட் மெயின்டைன். ஓகேவா? எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃபைனலாக அவங்க கொடுக்க போகிற ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் நம்பணும் இல்லையா? ஸோ அதனால் ரிலையபிலிட்டி ஆஃப் தி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஆப்ரேஷன் அண்ட் சேஃப்கார்டிங் ஆஃப் அசட், கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஃபைனல் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம இன்டர்னல் கண்ட்ரோலை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அசட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை வந்து ரிலை பண்ணுறது, இந்தமாரி பேசிக் திங்க்காக தான் நம்ம இன்டர்னல் கண்ட்ரோலை வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆப்வியஸாக இப்போ இருக்கிற எந்த கம்பெனியாக இருந்தாலும் தே ஆர் ஹேவிங் தேர் ஆட்டோமேட்டட் ஓஎஸ். எதர் மேனுவலாகவும் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டடாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய புக்ஸு. கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லைக் மேனேஜ்மெண்ட்டோ தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸோ தே வில் ஹாவ் தேர் ஓன் கல்ச்சர். இது பேசிக்காக வந்து மேனேஜ்மெண்ட்டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் தான் முடிவு பண்ணுறது. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஆப்வியஸாக நான் சொன்ன அந்த 4 ஸ்டெப்பு தான். லைக் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை, யூ ஹாவ் டு அசஸ், யூ ஹாவ் டு ரிலேட் அண்ட் யூ ஹாவ் டு கன்சிடர் த லைக்லிஹுட். கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி என்னெல்லாம் வந்து லைக் நீங்கள் இந்த வேலையை பாருங்கள், நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி லைக் யூ ஹாவ் டு செக்ரிகேட் தி டியூட்டி. அதுமாரி நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ண போகிறேன், இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து தே வில் டு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. மானிட்டரிங் ஃபைனலாக வந்து மானிட்டர் பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஸோ என்டிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். இன்டர்னல் கண்ட்ரோலில் 2 காம்போனன்ட் பார்த்தோம். காம்போனன்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் காம்போனன்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் பார்த்தோம். இப்போது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை வச்சு வி கேன் ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை வந்து வி கேன் ஐடென்டிஃபை. ஓகே, எப்படி நீ வந்து இது பண்ணுவ அப்படின்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை வச்சு. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னா என்ன? சேம் 4 ஸ்டெப்ஸ். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை, அசஸ், ரிலேட், கன்சிடர் த லைக்லிஹுட் ஆஃப் தி மிஸ்ஸ்டேட்மெண்ட். என்னன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண, அதை உன்னால் ப்ராசஸ் பண்ண முடியுதா, உன்னால் அந்த ரிஸ்க்கை வந்து அசஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாரு. அதை வந்து கம்பேர் பண்ண முடியுதா, இது போய் எங்கே போய் வந்து ஹிண்டர் பண்ணுது, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அந்த ஸ்டேட்மெண்ட்டை போய் எந்த இடத்துல போய் அது இடிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் வர மல்டிபிள் மிஸ்ஸ்டேட்மெண்ட் வேறு ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், அதாவது அந்த ஆடிட் ப்ரொசீஜரை வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரோட டெஃபினேஷன் என்னென்னா இட்ஸ் ஆடிட் ப்ரொசீஜர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட் அண்ட் எரரை கண்டுபிடிக்க. எங்கே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசெஷன் லெவலில் வந்து இருக்கிற ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க.
இதை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்த்தா, வி கேன் மேனேஜ்மெண்ட்டையோ தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் கிட்டேயோ நம்ம வந்து என்கொயரி போடலாம். இதுமாரி நான் ஒன்று பார்த்தேன், இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நேராகவே போய் கேட்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேறு யார்கிட்டையாவது போய்ட்டு இன்கொயரி பண்ணலாம். இல்லை டைரெக்டாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அந்த புக்ஸையோ அக்கௌண்ட்ஸையோ வந்து டைரெக்டாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ஆடிட் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரும் பண்ணலாம். லைக் கம்பேரிட்டிங் அதே டேட்டா. நவ் ஆடிட் ரிஸ்க்னா என்ன? ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க்னால் என்னென்னா, ஆடிட்டர் எப்போலாம் அவருடைய ஒப்பீனியன் வந்து தப்பாக போகும். லைக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருக்கலாம், பட் ஆனாலும் நம்ம வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எப்போலாம் ரிப்போர்ட் கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுதான் ஆடிட் ரிஸ்க்கு. இதை வந்து SA 200 வந்து ஆடிட் ரிஸ்க்குக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் independent auditor and the conduct of audit in accordance with standards of auditing. SA 200 வந்து audit riskனா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, audit risk is a risk that auditor will issue an inappropriate opinion while financial statement are materially misstated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம 2 வகையான காம்போனன்ட் பார்க்கலாம். ஒன்று வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், இன்னொன்று டிடெக்ஷன் ரிஸ்க். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். லைக் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அவங்க இன்பில்ட்டாக இருக்கிறது தான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இதை வந்து நம்ம 2 இதுவாக பிரிக்கலாம். ஒன்று இன்ஹரண்ட் ரிஸ்க், இன்னொன்று கண்ட்ரோல் ரிஸ்க்கு. டிடெக்ஷன் ரிஸ்க்குங்கிறது என்னென்னா, நம்ம போகிறோம், அங்கே ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை நம்மளுடைய சிஸ்டம் ஃபெயிலாக இருக்குது அப்படின்னா அது டிடெக்ஷன் ரிஸ்க்கு. அதுவே கம்பெனிலேயே ஒரு இன்டர்னலாகவே ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிடெக்ஷன் ரிஸ்க்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து அதாவது நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர் வந்து மோஸ்ட்லி ஃபெயில் ஆகும் while detecting the risk of material misstatement in account balances and or class of transaction. இந்த account balance and class of transactionங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி எஸ்ஏவோட டெஃபினேஷன்ஸில் அப்புறம் நிறைய இடத்துல பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட் பேலன்சஸ்னால் இட்ஸ் அ பேலன்ஸ் ஷீட். ஒரு கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னா வந்து இட்ஸ் அ P&L அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட்லேயோ P&Lலையோ நாம் வந்து பார்க்குற விஷயம், லைக் நம்ம ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாலும் அது ஃபெயில் ஆகுது, ஆல்ரெடி ரிஸ்க் இருக்குது, ஆனால் நம்ம ப்ரொசீஜர் வந்து அதை டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அது டிடெக்ஷன் ரிஸ்க்கு. இன்ஹரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க். இன்ஹரண்ட் ரிஸ்க்னால் என்னென்னா, ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமே ஒரு கம்பெனியில் இல்லை அப்படின்னா அது இன்ஹரண்ட் ரிஸ்க்கு. ஓகேவா? அதாவது வி கான்ட் சஸ்பெக்ட் எதுவுமே வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ்லேயோ கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்லேயோ இல்லை எதுவுமே இருக்காது வந்து. அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்ஹரண்ட் ரிஸ்க், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும் பட் வீக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் ரிஸ்க். அண்ட் ஆக்சுவலி ஆடிட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 ஸ்டாண்டர்ட்ஸை இன்வால்வ் பண்ணணும். ஒன்று SA 200, இன்னொன்று SA 315, இன்னொன்று SA 330. SA 315 and 330 வந்து கம்பைன் பண்ணி தான் ஆடிட்டர் வில் ஜென்ரலி எக்ஸைஸ் இஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், okay, to assess the audit risk, and he will design the audit procedure based on the audit risk. ஓகேவா? அது மேக்ஸிமம் நம்ம வந்து லோ லெவலில் இருக்கணும். ஏன்னா ஜீரோ ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா there will be inherent limitations in audit. ஓகே, அப்படி நம்மளால் லோ லெவலுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா தென் we can modify the opinion as per SA 705. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது என்னென்னா, compute the overall audit risk. If looking to a nature of business, there are chances that 40% bill of service provided would be defaulted. 40% வந்து டிஃபால்ட் ஆகும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ இன்ஹரண்ட் ரிஸ்க். Okay, inquiring on the same matter, management has assured that internal control can prevent such defalcation to 75%. அப்போ balance 25% என்னது? control risk. At his part, that the auditor assessed that procedure he could apply in the remaining time to complete the audit gives him a satisfaction level of detection of fraud and error to an extent of 60%. ஆடிட்டரால் ஒரு சில விஷயம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா he fails to detect அப்படின்னா அது டிடெக்ஷன் ரிஸ்க். ஸோ பேலன்ஸ் உள்ள 40% என்னது? டிடெக்ஷன் ரிஸ்க். ஸோ
Analyze the risk of material misstatement and find the overall audit risk. Overall audit risk என்னது? Overall audit risk is equal to risk of material misstatement into deduction risk. Risk of material misstatement என்ன? ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று internal risk, இன்னொன்று வந்து inherent risk, இன்னொன்று control risk. Inherent risk எவ்வளோ? 40%. Control risk 25%. So risk of material misstatement is 10%. இந்த 10% இருக்குல்ல, இதை வந்து மேனேஜ்மெண்ட்டால் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய சைட்லேருந்து ஒரு 10% ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ ஆடிட்டர் அவரோட சைட்லேருந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணலாம்? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன்டூ டிடக்ஷன் ரிஸ்க், தட் இஸ் 10 into 40%, which is 4%. தேங்க்யூ. தேர்ட்டிங்கிறது என்னென்னா, ஆடிட்டர்ஸ் ப்ரொசீஜர் ரெஸ்பான்சிவ் டு ரிஸ்க் அசஸ்ட் அட் தி அசெஷன் லெவல். இது வந்து SA 315 நம்ம கண்டுபிடிக்கிற ரிஸ்க்குக்கு ஆடிட்டர் எப்படிலாம் வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் தான் இது. ஸோ SA 330 பொறுத்த வரைக்கும் தே டிஸ்கஸ் அபவுட் த ப்ரொசீஜர்ஸ். இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. ஒன்று டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், இன்னொன்று சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். ஒரு வேளை டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் ஃபாலோ த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது ஒன்றும் இல்லை, கண்ட்ரோலை வந்து இன்டர்னல் கண்ட்ரோலை வந்து செக் பண்ணுறது தான். இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆடிட் போகிறீங்க, அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு எங்கேயா போகிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது சிஸ்டமில் கரெக்டாக தான் இன்புட் கொடுத்தா அது அவுட்புட் கரெக்டாக தான் கொடுக்குதா அப்படின்னு பார்க்குறது கூட டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஸோ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஆடிட்டருக்கு வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் வீக்னஸ் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா he have 2 options. ஆக்சுவலி 2 ஆப்ஷன்ஸுங்கிறதோட 2 steps he have to follow. ஒன்று வந்து தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் கிட்ட வந்து he have to report இதேமாரிலாம் நான் பிரச்சனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜராக he have to follow. சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜருங்கிறது 2 டைப்ஸு. ஒன்று வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில், இன்னொன்று சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸுங்கிறது என்னென்னா டீட்டெயில்டாக வந்து P&L-ஐயும் பேலன்ஸ் ஷீட்டையும் பார்க்குறது. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் P&L பேலன்ஸ் ஷீட்னு சொல்லக்கூடாது. ஸோ நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஆஃப் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் அக்கௌண்ட் பேலன்சஸ். ஓகே, நம்ம டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில் பர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து யூ ஃபைண்ட் சம்திங் லைக் ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்குது. யூ ஃபைண்ட் சம் டீட்டெயில், ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் கோ டு சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அந்த விஷயத்தை மட்டும் வி கேன் டூ அ டீட்டெயில்டு அனாலிசிஸ். ஸோ சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் அசர்ஷனை எடுத்து அதுக்கு எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இதில் என்னெல்லாம் இன்க்ளூட்னா லைக் ஜேவியை எக்ஸாமின் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அக்கௌண்டிங் ரெக்கார்டோட கம்பேர் பண்ணி ரீகன்சைல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது ரிஸ்க்கு ஃபாலோ கண்டுபிடிச்சிங்கன்னா யூ கேன் பர்ஃபார்ம் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில். அதுலேயும் வந்து யூ நீட் அ டீட்டெயில் இருந்தால் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். Thank you. SA 320 Materiality in Planning and Performance of the Audit. Materiality அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதை ஒரு சின்ன சார்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு கதவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதாவது அதாவது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனையோ இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷனோ இந்த கதவை தாண்டி போச்சு அப்படின்னா அது பிரச்சனை தான் யூஸருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த 3 தான் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு வச்சுக்கோங்களேன். இந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டி இந்த இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷனோ மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனோ தாண்டிச்சு அப்படின்னா தென் இட்ஸ் அ டேஞ்சர் அப்படின்னு. அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளான் பண்ணுறதோ எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதோ ரிப்போர்ட்டை கொடுக்குறதோ இந்த மெட்டீரியாலிட்டி லெவலை வந்து பார்க்கணும். இதை தாண்டி போச்சுன்னா வி ஹாவ் டு இன்டிமேட் தெம். இது எப்படி நம்ம டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டு தான். இதுக்கு பெஞ்ச் மார்க் ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கதவுக்கு முன்னாடியே ஒரு கதவை போடுறது. நீ ஃபஸ்ட்டு இதை உடச்சிட்டு வந்தோடனே நான் பார்ப்பேன், அதையும் நீ தாண்டி நீ அதுக்கு அடுத்த கதவையும் உடைக்க போகிற அப்படின்னா
அப்போது வந்து ஒரு சின்ன வார்னிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை தாண்டியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறதையும் ஒன்று செட் பண்ணிக்க சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்னென்னா அமௌண்ட் செட் பை த ஆடிட்டர் ஆஃப் லெஸ் தென் த மெட்டீரியாலிட்டி லெவல் ஃபார் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டிட்டர்மினேஷன் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியுமே வந்து இட் இன்வால்வ்ஸ் தி எக்ஸைஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. தென் இதை எப்போல்லாம் ரிவைஸ் பண்ணலாம்? மெட்டீரியாலிட்டி லெவல் நான் ஒரு வாட்டி செட் பண்ணிட்டேன்னா அதை வந்து ஃபுல் ஆடிட்டும் அதே பயன்படுத்தலாமா இல்லை ரிவிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ரிவைஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா நம்ம ஆடிட் பண்ணிகிட்ருக்கும்போது ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, பிஎன்எல்லையோ ஜென்ரல் லெஜரையோ ஏதோ ஒன்று வந்து பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் பாப்பப் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபர்தராக ஆடிட் பண்ணணும். ஃபர்தராக ஆடிட் பண்ணும்போது ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் டக்குன்னு போய்ட்டு மெட்டீரியாலிட்டி லெவலில் ரிவைஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கண்டக்ட் தி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ரிவைஸ் தி பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல். அதுக்கப்புறம் தான் வந்து யூ ஹாவ் டு ஆஃப்டர் டிகிங் இன்டு தட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து மெட்டீரியாலிட்டி லெவலை ரிவைஸ் பண்ண முடியும். பெஞ்ச்மார்க் ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்கு அப்படின்னா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. இத்தனை பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு மெட்டீரியாலிட்டி லெவலை நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. 1 lakh அபோவ் போச்சுன்னா நான் கண்டிப்பாக இதை செக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அது அமௌண்ட் மட்டும்தான் வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து வேரியஸ் ஃபேக்டர் பேஸ் பண்ணி தான் இந்த பெஞ்ச்மார்க் டூல் இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஒரு 5 டூல்ஸ் இருக்குது. Element in the financial statement, item where the attention of users of financial statement may be focused, nature of entity, ஆப்வியஸாக ஒவ்வொரு என்டிட்டிக்குமே பெஞ்ச்மார்க் மாறும். அதுமாதிரி ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர். சில பேர் வந்து இப்போது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னா வந்து தே வில் நாட் லைக் என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் வருதா இல்லையா அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அசெட் தான் முக்கியமான இது அப்படிங்கிறதுனால அதேமாரி ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருக்கும் ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி ஆஃப் தி பெஞ்ச்மார்க். தேங்க்யூ.